ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பெங்களூர் தான் போயிட்டுருக்குறோம். நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பிளேஸு அங்கே தான் போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது டைம் 9 o'clock. கிளைமேட் ஒசூர்லவும் சேம் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்போ ரெயின் வரும்னே தெரியாது. அதனால் நாங்கள் சேஃப்டிக்கு ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். பெங்களூர் டிராஃபிக், ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் வெஹிக்கிள்ஸ்லாம் மூவ் ஆகுறதுக்காண்டி. நம்ம போக வேண்டிய பிளேஸ் நைஸ் ரோடு வழியாக தான் போகணும். பர்சனலாக எனக்கு நைஸ் ரோடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா 2 பக்கமும் க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ மான்சூன் சீசன், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மரம்லாம் நல்லா பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வர வேண்டிய பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஐக்கியா தான். அவுட்லெட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது. நீங்கள் யாராச்சும் போயிருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை உள்ளே எந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் பிளாங்காக தான் போனேன். உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு. கைஸ், நம்மளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் டோட்டல் ஃபேமிலிக்குமே அந்த மாதிரி தான். உள்ளே என்ட்ராகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ தான் பார்க்கிங்க்கே வந்திருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. ஒரு வழியாக பார்க்கிங்க்கு வந்தாச்சு. மோரார்லெஸ் 65 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கி டியூக்கில் தான் வந்திருக்கிறோம். டியூக்கில் வந்ததுனால ஓரளவு வந்த டயர்டு தெரியல, கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டோம். ஸோ இப்போ வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், உங்கள் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி புது விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ராயிருக்கிறது பெட்ரூம் செட்டப் தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செட்டப்ஸ் இருக்குது. பெட்ரூமுக்கு, கிச்சனுக்கு இந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரூம் அப்படின்னா அதுக்கு லைட்டிங் எந்த மாதிரி இருக்கணும், அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே ஒரு செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பிளேஸில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பெட்டு, பெட்ஷீட்டு, கவரு, பில்லோஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு செஷன் வரும்போது என்னென்னா குழந்தைங்களுக்கானது ஆக்டோபஸ் பொம்மைலாம் வச்சுருக்குறாங்க விளையாடுறதுக்கு. அப்புறம் நம்ம நிறைய குவான்டிட்டிஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்குள்ளதெல்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அதோட ரேட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரேட்டு ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மீடியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட செஷனுக்கு வந்தாச்சு. கிச்சன் ஐட்டம்ஸ் தான். வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வென்டிலேஷனோட பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம். கண்டெய்னர்ஸு, ஜார்ஸு, கிளாஸஸ் எல்லாமே கண்ணாடியில் இருந்தது. ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி கிளாஸில் இருந்தது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்க அப்படின்னா தைரியமாக இது பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடஞ்சிரும். கவனமாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. வீட்டில் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். நம்ம கிராசரிஸ்லாம் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஸ்நாக் பாக்ஸு, பவுல்லாம் வச்சுருக்குறாங்க. பவுல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் பக்கத்தில் போகிறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது.
இதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா லைட்டிங் தான். பார்க்கவே ரொம்ப அழகழகாக இருந்தது. கார்டனிங்கில் வைக்கிறதுக்கும் சரி, இல்லை வீட்டுக்கு வெளியே மாட்டுறதுக்கும் சரி, ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய விஷயம்லாம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. இது ஃபுல்லாகவே இந்த வெளியே கார்டனுக்கு நம்ம செட் பண்ணுறதுக்குள்ள செடிலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தது வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். அது அழகுக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து கேண்டில்ஸு. இந்த செக்ஷனுக்குள்ளே போகும்போதே நல்லா அரோமா, அந்த ஃபீல் வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சூப்பராக இருந்தது. இது எல்லாமே கேண்டில்ஸ் தான். ரேட் டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு சைஸு வெரைட்டி எல்லாம் வேரி ஆகும். நமக்கு என்ன சைஸு இல்லை என்ன அமௌண்ட்டில் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ரொம்ப சென்டடாலாம் இல்லை, நல்லா மைல்டாக ஒரு ஃபீல் இருந்தது. வீக்கெண்டில் கேண்டில் லைட் டின்னர் யாராவது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ், ஷேப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மெல்லும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டோட செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ரிலேட்டடாக நிறைய வெரைட்டி அண்ட் ஷேப்ஸில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிளாக் கலர் ஃப்ரேம், அதுக்கப்புறம் கோல்டன் கலர், ஒயிட் கலர் எல்லாமே இருக்குது. கைஸ், நாங்கள் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அதோட அவுட்புட் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் காமிக்கிறேன். பசங்களோட ஃபோட்டோஸ்க்கு இந்த ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணோம். அவுட்லுக் பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸாக இருந்தது. மூவி, ஷார்ட் ஃபிலிம், வெட்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் லீஹா ஃபோட்டோகிராஃபி காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர் ரெண்டுமே கொடுத்துட்றேன். கைஸ், இங்கே என்னென்னா ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அது நம்மளே அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளே ஒரு திங்ஸ் அசம்பிள் பண்ணோன்னா அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து கார்டன் செட்டப். இதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் இல்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், பிளாஸ்டிக்ஸ் தான். உள்ளே என்ட்ராகும் போதே கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. செட்டப்னா கார்டனில் டேபிள்ஸ் சேர்ஸ்லாம் போட்டால் என்ன மாதிரி இருக்கும் அந்த ஒரு செட்டப்பில் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலையே இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
நம்ம சாய் குடிக்கலான்னு வந்திருக்கிறோம். ஸோ கைஸ், ஓவராலாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உடனே கிளிக் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. ஸ்டே டியூன். பை பை கைஸ்.